ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விதவிதமான தோசை செய்கிற முயற்சியில் இறங்கியாச்சு. அந்த வகையில் ஃபஸ்ட்டாக செய்ய போகிறது பொடி தோசை. மாவை ஊற்றிட்டு பொடியை நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவாமல் நல்லா தாராளமாக தூவிட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றிட்டு நல்லா முருகல் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் மடிச்சு எடுத்தோம் அப்படின்னா பொடி தோசை ரெடி. அடுத்ததாக சாம்பார் தோசை. சாம்பார் தோசைனா ஒன்றுமே இல்லை, தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்ல சாம்பார் தூள் தூவிட்டு உப்பு தூவிட்டு தேங்காய் எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு நல்லா முருகல் விட்டு மடிச்சு எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் தோசை ரெடி. அடுத்ததாக மசால் தோசை. நல்லா தோசை ஊற்றிட்டு தாராளமாக மசால் வச்சுட்டு சுற்றியும் வெங்காயம் தூவிட்டு எண்ணெய் ஊத்திட்டு முருகல் விட்டு மடிச்செடுத்தா மசால் தோசை ரெடி. அடுத்தது ஆனியன் தோசை. நல்லா தோசை ஊத்திட்டு பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, மேல கொஞ்சம் மிளகாத்தூள் தூவிட்டு உப்பு போட்டு எண்ணெய் ஊத்தி மொறுமொறுன்னு எடுத்தோம்னா ஆனியன் தோசை ரெடி. அடுத்ததா முட்டை தோசை. முட்டை 2 உடைச்சு ஊத்திட்டு வெங்காயம் தூவிட்டு சிக்கன் மசாலா உப்பு எல்லாம் தூவிட்டு அதுக்கு மேல எண்ணெய் ஊத்தி திருப்பி போட்டு முட்டை வெந்ததுக்கு அப்புறம் மடிச்சு எடுத்தா முட்டை தோசை ரெடி. அடுத்ததா சீஸ் தோசை. தோசை ஊத்திட்டு சீஸ் நிறைய போட்டுட்டு அதுக்கு மேல பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேல வெங்காயம் தூவிட்டு பீஸா சீசனிங் தூவிட்டு அப்படியே மெல்ட் ஆக விடாம வடிச்சு எடுத்தோம் அப்படின்னா சீஸ் தோசை ரெடி. அடுத்ததா சக்கரை தோசை. நல்லா நாட்டு சக்கரை நெய் எல்லாம் ஊத்திட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் மடிச்சு எடுத்தா சக்கரை தோசை ரெடி. அடுத்ததா தோசை ஊத்திட்டு நல்லா வெள்ளை சக்கரை தாராளமா தூவிட்டு நல்லா தாராளமா நெய் சேர்த்திட்டு கேரமலைஸ் பண்ணி எடுத்தா சக்கரை தோசை ரெடி. இந்த நெய்யோட வாசத்துக்கும் சர்க்கரைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். பொடி தோசை, சாம்பார் தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, சீஸ் தோசை, அப்புறம் 2 வகையான சக்கரை தோசை. இதுல என்னோட ஃபேவரட் சாம்பார் தோசை. உங்களுக்கு எல்லாம் தோசையில என்ன ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.